எப்ப இருந்து போராட்டம் நடக்குது சொல்லுங்க சார், டேட் சொல்லுங்க சார், எப்ப இருந்து போராட்டம் நடக்குது? போராட்டம் 5ஆம் தேதி முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்குது. இல்ல மாணவர்கள் போராட்டம் அபிஜித் என்னைக்கு இருந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாரு? அபிஜித் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாரா? இல்ல ஜூன் 6ஆம் தேதியில இருந்து திமுக என்ன பண்ணுச்சு? ஏங்க டீம் இல்ல சொல்லுங்க, திமுக என்ன பண்ணுச்சு? படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா? ரெஜன் மூவில தான் ரிலீஸ் ஆச்சு, டான் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் ஆச்சு. யாரோட சார் சொல்லுங்க, ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? தள்ளி வச்சிருக்காங்க, போராட்டம் நடக்குது, தட்டி வைக்க வேண்டியதானே சார், ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க சார். இல்ல நான் கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லுங்க சார். ஆட்சியில நேரடி பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நேரடி பதில் சொல்லுங்க சார். இது ஒரு பீக்கான ஒரு நேரம், மக்கள் அடி வாங்குற நேரம், குத்துற நேரம். ஒரு பெண் தடுக்கறாங்க, பின்னாடி கம்பி வச்சு குத்தி இருக்காங்க. FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறப்ப மாணவர்கள் அடி வாங்கலையா? இல்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, லாஜிக்கா நீங்க பேசுறீங்க. லாஜிக்கா நானும் பேசுறேன். இல்ல FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல்ல FIFA வேர்ல்ட் கப் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் ஜென்சி இருக்கறாங்க, இன்னொரு பக்கம் ஜென்சி கொண்டு வந்து உச்சகட்ட நேரத்துல நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் தப்பான வார்த்தை பயன்படுத்தாதீங்க சார். கேள்வி உள்வாங்கிக்கோங்க சார். FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நீங்க ஸ்டேட்டஸ் போடுறப்ப மாணவர்கள் அங்க அடி வாங்கலையான்னு கேட்டேன். இல்ல கேக் வெட்டி இன்ஸ்டாகிராம்ல நைட் மிட்நைட்ல போஸ்ட் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்கறப்ப மாணவர்கள் அங்க அடி வாங்கலையான்னு கேட்டேன். நீங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டீங்களே, நீங்க ஸ்டேட்டஸ் போட்டீங்களே FIFA வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு ஸ்டேட்டஸ் போட்டீங்களே, அப்ப மாணவர்கள் அங்க அடி வாங்கலையான்னு கேட்டேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? எப்ப சார் கேள்விக்கே பதில் வரல சார். விஜய் சார் எல்லா மேடையிலுமே தீய சக்தி தான் பிராண்ட் பண்றாப்ல டிஎம்கே. சோ அப்படி இருக்கப்ப அப்படி எங்க தீய சக்தின்னு சொல்லி வந்த தூய சக்தி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணனும்னு கேக்குறேன் நான். ஆக்சுவலி அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகல. ஒரு கேள்வி ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகவே இல்லையே. ஒரு வருஷம் ஆச்சா, 6 மாசம் ஆச்சா? 60 நாள்ல, அதாவது 70 வருஷமா நீங்க ரெண்டு கட்சி மாறி மாறி பண்ணாதத 60 நாள்ல அவங்க பண்ணனும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த அரசுல? இருங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 2026ல இதே கடந்து போகல, ரொம்ப தூரம் போகல. நான் ஜனவரி ஆர் பிப்ரவரி நினைக்கிறேன், மாற்றுத்திறனாளிகள் மேல வந்துட்டு நடந்த வன்முறை, சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி ஜான்சி ராணியை வந்துட்டு அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை ஊர் ஃபுல்லா சுத்தி கொண்டு போய் கோயம்பேடுல இறக்கி விட்டாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது யாராச்சும் நடந்தது? அது எல்லாமே நடந்து நாங்க தீய சக்தி ஆயிட்டோங்க. நீங்க தான் தூய சக்தி இல்ல, ஏன் தீய சக்தி வேலை பண்றீங்க? உங்களை விட அவங்க பெட்டரா இருக்காங்க. சாரி, அதாவது உங்களை விட அவங்க பெட்டரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க பெட்டர் இல்ல. எங்களை நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப நீங்க புனித சக்தின்னு சொல்லி ப்ரோமோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களை அதுக்கான சாம்பிள் எதுவுமே தெரியலையே. அதோட அப்ப நீங்க தீய சக்தி தான். புரியல. இல்ல அப்ப நீங்க தீய சக்தி தான். சரிங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் தீய சக்தி தாங்க. அத வச்சு சொல்லி வந்து நீங்க என்ன பண்றீங்க? இனிமேல் பேசவே வேணாம். டிவிகே இளைஞரோட இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்னா ஒரு எழுச்சி இன்னும் பயங்கரமா இருக்கும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. டிவிகேயோட இளைஞர்கள் இல்லாம இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? புரியுதா? இப்ப நீட் எதிர்ப்புனா எதுக்கான மாணவர்களோட எதிர்காலத்துக்கான போராட்டம், மாணவர்களின் போராட்டம், இளைஞர்களின் போராட்டம். அப்ப அவங்களோட பங்களிப்பு உறுதியா இருக்கணும்ல. பக்காவா அனுமதி பெற்று மட்டுமே போராட்டம் நடத்தினா அது போராட்டம் கிடையாது, அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். அது வகையான ஒரு அப்படி கடந்த காலங்கள்ல போராட்டம் பர்மிஷன் வாங்காம நடக்கும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல போராட்டம் நடந்துனா கைது செய்வாங்க, ரைட்? அதானே பண்ணிருக்காங்க. போராடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. கூலி படம் பாக்குறப்ப இங்க வந்துட்டு எல்லாம் தூய்மை பணியாளர்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அங்க வந்துட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவங்களும் பண்றாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றத நான் இது பண்றேன். இதே பருத்திவீரன் படம் பார்த்துட்டு, இல்ல பருத்திவீரன் படம் பார்த்துட்டு திரு கலைஞர் அவர்கள் 3 நாள் நான் தூங்கவே இல்லை, கண்ணீர் வடிச்சேன்னு சொன்னாரு.